ரொம்ப நாள் கோரிக்கையான மிடில் கிளாஸ் மக்களோட வருமான உச்சவரம்பு உயர்வு. மகிழ்ச்சியில் நடுத்தர மக்கள். வரி விகிதத்தில் என்னென்ன மாற்றம், என்னென்ன வரி விகிதம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஜனவரி 31 தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் பிப்ரவரி 13 நிறைவடையுது. புதிய வருமான வரி பிரிவின் கீழே இருக்கிறவங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நிலையான கழிவு 75,000 வரும். இதன் மூலம் 12.75 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. இந்த மாற்றங்கள் புதிய வருமான வரி பிரிவின் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7 லட்சமாக இருந்துச்சு. வருமானம் 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த மாற்றம் மூலம் 80,000 வரைக்கும் லாபம் பார்க்கலாம். வருமானம் 18 லட்சமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாற்றம் மூலம் 70,000 வரைக்கும் லாபம் பார்க்கலாம். வருமானம் 24 லட்சமாக இருக்கிறவங்களுக்கு 1.1 லட்சம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு வரி இல்லை. 4,01,000 ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு 5% வரி விதிக்கப்படும். 8,01,000 ரூபாயில இருந்து 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு 10% வரி விதிக்கப்படும். 12,01,000 ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு 15% வரி விதிக்கப்படும். 16,01,000 ரூபாயில இருந்து 20 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு 20% வரி விதிக்கப்படும். 20,01,000 ரூபாயில இருந்து 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவங்களுக்கு 30% வரி விதிக்கப்படும். இப்போ வருமான வரி விதிப்பில் 2 முறைகள் இருக்கு. இந்த 2 முறைகளில் ஏதாவது ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். புதிய முறையில் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது. அதன்படி புதிய வருமான வரி பிரிவின் கீழே இருக்கிறவங்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தப்பட்டு இருக்கு. அதாவது இப்போ மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை. 12 லட்சத்துக்கு கீழே எவ்வளவு வருமானம் வாங்கினாலும் வரி கிடையாது. அதுவே நீங்கள் 12.10 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களோட வருமானம் 12 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் வரி கட்டணும். 0ல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லை. 4ல இருந்து 8 லட்சம் ரூபாய்க்கு 5% வரி விதிக்கப்படும். 8ல இருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு 10% வரி விதிக்கப்படும். 12ல இருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% வரி விதிக்கப்படும். 16ல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% வரி விதிக்கப்படும். 20ல இருந்து 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் 25% வரி விதிக்கப்படும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேலே 30% வரி விதிக்கப்படும். இது பழைய வரி விதிப்பு முறை. இதுவே நீங்கள் பழைய வருமான வரி முறையை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் வருட வருமானத்தில் 2.5 லட்சத்துக்கு வரி இல்லை. ஆனால் 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் வரைக்கும் வருமானம் வாங்கினா 5% வரி இருக்கும். 5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரைக்கும் வாங்கினா 20% வரி இருக்கும். 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினா 30% வரி இருக்கும். இதில் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும். 7 லட்சம் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்க 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும். இந்த வரி விதிப்பில் போன தடவை எந்த மாற்றமும் செய்யலை.